கற்றது கைமண் அளவு. ஒரு வாணலியில் 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் எள் ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கணும். அதே கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு 1 கப் முந்திரி பருப்பு, 1 கப் தேங்காய் பால், மக்கானா 1 கப், நிலக்கடலை 1 கப் வறுத்து எடுத்து தனித்தனியாக வச்சுக்கணும். ஒரு கடாயில் பால்வாடி சத்து மாவை சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கணும். மக்கானாவை மட்டும் வெறும் மிக்ஸி ஜாரில் போட்டு 1 2 உடச்சி அதோட சேர்த்து ஏலப்பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேனில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை விட்டு தண்ணி விட்டு அதோட 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாகு காய்க்கணும். சத்து மாவில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதால் நமக்கு தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்து பாகு காய்ச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சத்து மாவில் சேர்த்து உருண்டை பிடிச்சோம்னா சூப்பரான பால்வாடி சத்து மாவில் கெட்டி உருண்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.